நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. I'm being harassed in my own home. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow or day after. I'm not well. And I had such a bad experience with mates coming in and stealing and doing all kinds of things. I have to do all my work. நடிகை தனுஸ்ரீ தத்தா தனது சொந்த வீட்டில் தன்னை மிகவும் துன்புறுத்துகிறார்கள் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருப்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உண்மையில் தனுஸ்ரீக்கு என்ன நடந்தது, யார் அவரை துன்புறுத்துகிறார்கள், விரிவாக பார்க்கலாம். தமிழில் விஷால் ஜோடியாக தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்தவர் நடிகை தனுஸ்ரீ தத்தா. இவர் பாலிவுட்டில் ஆஷிக் பனாயா ஆப்னே, சாக்லேட் உள்பட ஏராளமான படங்கள் நடித்திருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான நானா படேகர் மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார் தனுஸ்ரீ தத்தா. இந்த விவகாரம் பாலிவுட்டில் பெரும் விவாதத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. ஹான் ஓகே ப்ளீஸ் என்ற ஹிந்தி படத்தில் நடித்த போது நானா படேகர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக போலீசில் புகார் கொடுத்தார். இந்தியாவில் முதலாக மீ டூவில் பாலியல் புகாரை வெளிப்படையாக கூறியிருந்த நடிகை தனுஸ்ரீ தத்தாவுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். எனினும் மும்பை காவல்துறை 2019 தாக்கல் செய்த அறிக்கையில் நானா படேகர் மீது குற்றச்சாட்டிற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்தது. அதே வேளையில் அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளானார். இருப்பினும் தனுஸ்ரீ தனது குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்து வந்தார். இப்படி பாலிவுட் திரையுலகில் தனது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தி வந்த தனுஸ்ரீ திடீரென தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் வீட்டில் என்னை மிகவும் துன்புறுத்துகிறார்கள் என்றும் தனது சொந்த வீட்டுக்குள்ளேயே தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கண்ணீர் மல்க குரல் நடுங்க அதில் பேசியிருக்கிறார். அதில் 2018 மீ டூவில் பாலியல் புகார் கூறியது முதல் இதுவரை நான் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறேன். எனது வீட்டிலேயே நான் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறேன். எனக்கு நடக்கும் துன்புறுத்தல்களை நான் போலீசாரை தொடர்பு கொண்டு தெரிவித்தேன். அவர்கள் காவல் நிலையம் வந்து முறைப்படி புகார் கொடுக்குமாறு கூறியதாக தெரிவித்திருக்கிறார். எனக்கு உடல்நிலை சரியில்லை. கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நான் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுகிறேன். அது எனது உடல்நிலையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனது வீட்டில் கூட என்னால் வேலை செய்ய முடியவில்லை. என் வீடே அலங்கோலமாக கிடைக்கிறது என கூறியிருக்கிறார். Guys, I'm being harassed in my own home. मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. I just called the cops. परेशान होकर मैंने पुलिस को कॉल किया. पुलिस आई. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow or day after. I'm not well. மேலும் தொடர்ந்து பேசிய தனுஸ்ரீ, எனது வீட்டு பராமரிப்புக்கு தேவையான வேலையாட்களை கூட என்னால் பணியமர்த்த முடியவில்லை. ஏனென்றால் அவர்களாகவே எனது வீட்டில் வேலையாட்களை பணியமர்த்தியுள்ளனர். அவர்கள் அனுப்பிய ஆட்கள் என் வீட்டில் பொருட்களை திருடிச் செல்கின்றனர். எனது வேலைகளை நானே செய்ய வேண்டியுள்ளது. என் சொந்த வீட்டிலேயே எனக்கு நேரும் துன்புறுத்தலில் இருந்து தயவு செய்து என்னை யாரேனும் காப்பாற்றுங்கள் என்று உருக்கமாக வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் நடிகை தனுஸ்ரீ அந்த வீடியோவில் எனது சொந்த வீட்டில் அவர்கள் துன்புறுத்துகின்றனர் என்று வரிக்கு வரி சொன்னாலும் அவர் யாரை சொல்கிறார், யார் அந்த நபர்கள் என்று வெளிப்படையாக ஏதும் சொல்லவில்லை. Can't hire even maids because they planted maids in my house. And I had such a bad experience with maids coming in and stealing and doing all kinds of things. I have to do all my work. मेरे दरवाजे के बाहर आके लोग I'm being troubled in my own house. Please someone help me. இந்த நிலையில் நடிகை தனுஸ்ரீ தத்தாவின் வீடியோ பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் இருக்கிறது. தனது வீடியோவில் 2018ஆம் ஆண்டு மீ டூவில் பாலியல் புகார் அளித்தது முதல் இதுவரை தான் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறேன் என கூறியிருக்கும் தனுஸ்ரீ தத்தா, இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் ஏன் அவர் துன்புறுத்தப்பட வேண்டும்? அதிலும் தனது வீட்டில் இருப்பவர்களால் அவர் ஏன் துன்புறுத்தலுக்கு ஆளாக வேண்டும் என பல்வேறு கேள்விகள் எழுப்பி வருகிறது. Guys, I'm being harassed in my own home.
मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. I just called the cops. परेशान होके मैंने पुलिस को कॉल किया. पुलिस आई. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow or day after. I'm not well. मुझे इतना परेशान किया गया पिछले 4-5 सालों में कि मेरी तबीयत खराब हो गई है. இருப்பினும் தனுஸ்ரீயின் இந்த வீடியோவை பார்த்து அவரது ரசிகர்களும் பிரபலங்கள் பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தும் போதுதான் உண்மையில் தனுஸ்ரீ தத்தாவுக்கு என்ன நடந்தது என்பது வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.